ஒரு நீண்ட நெடிய உரையை அளித்த பாரதிராஜா ஐயா அவர்களுக்கு என்னோட நன்றி. அடுத்ததாக வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்க. இவர் செய்யாத வேலைகளே கிடையாது. எந்த வேலையை கொடுத்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய பல வேலைகளில் அதை சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர் எங்கள் அரங்கத்தில் செயலாற்றிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் புதுவை பல்கலைக்கழகத்தில் சோஷியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு வராரு. இவர் பேசுறது வேணால் சுருக்கமாக இருக்கலாம், ஆனால் இவரோட எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும். ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்றத அவருக்குள்ளேயே புதைச்சி வச்சுருப்பார். அதை வெளிப்படுத்தக்கூடியவங்கிட்ட மட்டும் விரிவாக வெளிப்படுத்துவார். அந்த வகையில் இந்த நாடக பிரதியிலிருந்து தேடி தேடி அவள் என்ற நாடகத்தை அவர் எடுத்து வாசித்து இப்போ நம்மக்கிட்ட உரையாட இருக்கிறார். கவியரசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட உரையாடல் இப்போ நான் சோஷியாலஜி படிக்கிறேன், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா அந்த அவல்ன்றதை படிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது சோஷியாலஜி ஞாபகம் தான் வந்தது. நான் சோஷியாலஜி ஏன் சூஸ் பண்ணேன்னா, நிறைய தெரிஞ்சுக்கணும், மனுஷங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இங்கே இப்போ இந்த சொசைட்டியில் எப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அது அப்போலேருந்து ஒரு ஆர்வம் வந்ததுனால சோஷியாலஜி சூஸ் பண்ணி போயிட்டேன். ஆனால் இப்போ அங்கே பேசும்போது நாங்கள் எங்கள் ஸ்காலர்லாம் பேசும்போது, ஆனால் இது எப்படின்னா நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க கேட்டால் அவங்களும் இதே மாதிரி ரீசன் சொன்னாங்க. எனக்கு இது வேணும், நிறைய தேடல் வேணும், அதில் நான் இதனால் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு விஷயமும் சொன்னாங்க. ஒவ்வொரு மனுஷன் இப்படி தான் இருப்பான், ஒரு மனுஷனுக்கு அன்புனா எப்படி இருக்கும், கோவனா எப்படி இருக்கும், ஒரு அழுகை சோகம் எப்படி இருக்குன்றதுலாம் ஒன்றும் தனித்தனியாக சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ நான் படிக்கிற பேப்பரில் சோஷியல் மூமெண்ட்னு ஒரு பேப்பர் இருக்குது. அந்த சோஷியல் மூமெண்ட்டில் தனித்தனியாக பெரிய இப்போ கேஸ்ட் வைஸாக இருக்கலாம், இல்லை மத வைஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேப்பர் இருக்குது. இப்போ ட்ரைபல் மூமெண்ட் எப்படி இருக்கும், தலித் மூமெண்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி உள்ளே போகும்போது ஒன்றும் ஒவ்வொரு மூமெண்ட்லையும் தனித்தனியாக பார்த்தா ஒவ்வொரு விதமாக இருந்தது. அவங்க வெளிப்படுத்துகிற அவங்க அன்பாக இருக்கலாம், கோவம், அதே மாதிரி அவங்க வெளிப்படுத்துறது ஒவ்வொரு விதமாக இருந்தது. அப்போ இந்த பிரதிக்கும் இப்போ படிக்கிறதுக்கும் யோசிச்சு பார்த்தா அந்த இப்போ படிப்பு நம்ம எப்படி உருவாக்கப்பட்டதுன்றது எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அப்போனா இவர் ஐயா எப்போ ஏறாருன்றது எனக்கும் தெரியல. அந்த புக்கை அவர் இதை அனுபவிச்சதுனால தான் அதோடைய அன்பு எப்படி இருக்கும்ன்றத இந்த பிரதி கொடுத்துக்கிறாரு. அப்போ நம்ம இப்போ இந்த பேப்பர் கூட மெச் பண்ணி பார்த்தோன்னா, நம்ம பேப்பர் நம்ம சுற்றி என்ன நடக்குதோ அதுதான் இப்போ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ன்றது இல்லை படிக்கிறதுன்றது எல்லா சப்ஜெக்ட்லுமே, என் சப்ஜெக்ட் இல்லை, பொதுவாக எல்லா சப்ஜெக்ட்லுமே இதுதான் கொடுத்து வச்சிருப்பாங்க போல அப்படின்றது எனக்கு ஒரு தெளிவு வந்தது அந்த புக்கை படித்தோடனே. அந்த புக்கை படித்தோடனே ஏன் சொல்கிறேன்னா, இந்த கதையில் அவல்ன்ற கதையில் காட்சி ஒன்று அது மாதிரிலாம் இல்லை, அப்படியே ஸ்டார்டிங் எண்டாகி லாஸ்ட்டாக முடியுது. இதில் ஆனால் கதாபாத்திரம் பார்த்தா 3 நபர் மட்டும்தான். ஒரு நபர், 2ஆம் நபர், 3ஆம் நபர்னு 3 நபர் மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. இதில் என்னன்னா அவங்க 3 பேரும் பேசுறதுனால தனக்குள்ளையான ஒரு கற்பனை, இப்படிதான் இருக்கும், இப்படிதான் செய்யணும் அப்படின்றத ஒரு கற்பனையாவே வச்சு ஒருத்தவங்க மாற்றி பேசினே இருப்பாங்க. அப்படி பேசும்போது அதில் ஆரம்பிச்சது ஒரு காதல் கதை தான். அந்த 3 பேருக்குள்ள காதல் என்பது எப்படி உண்மையா இருக்கும், அது பொண்ணு எப்படி வெளிப்படுத்தும்ன்றத அது ஒரு பொண்ணை மையப்படுத்தி இவங்களாகவே கற்பனைக்குள்ள வச்சிருந்தாங்க. அப்படி பேசும்போது இவங்களுக்குள்ளே 3 பேருக்குள்ள ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒரு சின்ன சண்டை மாதிரி பேசுவாங்க. அது இல்லை, நான் சொல்கிறது தான் ரைட்டு, நீ சொல்கிறது தான் ரைட்டு, நீ சொல்கிறது தப்பு, இதுதான் கரெக்டு அப்படின்னும் போது இது என்னடா இது புரியாமலே இருக்குதுன்ட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 வாட்டி போனதுக்கப்புறம் வர. ஆனால் ஒரு காட்டுக்குள்ளே வச்சு இந்த கதையை சொல்கிற மாதிரி எடுத்துன்னு போய்க்கிறாங்க. அந்த காடை ஏன் மென்ஷன் பண்ணாங்கன்னா எனக்கு அப்புறம் தான் புரியுது, இது அந்த காடுக்கும் அந்த ட்ரைபல் மக்களுக்கும் அப்படி ஏன்னா யோசிச்சு எழுதியிருப்பாரான்றது எனக்கு உள்ள வந்த அனுபவம். அப்படி அந்த காட்டுக்குள்ள 3 பேரும் பேசினே போகும்போது
மாறி மாறி பேசிக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து இல்லை எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கலன்னா ஒருத்தருக்கு போயிடுவார். அப்புறம் அப்போ இவங்க 2 பேருக்குள்ள மட்டும் அந்த டிஸ்கஷன் நடக்கும். அப்படி நடக்கும்போது ஒரு அந்த காதலை வந்து ஒருத்தவன் சொல்லவே முடியாது, கேள்வி கேட்டுனே இருப்பான். நான் ஒருத்தவன் சொல்ல, இப்போ 2வது நபர் சொல்லுவார், நான் வந்து 2 நாள் தான் அந்த பொண்ணு கூட பழகினேன், 2 நாள் தான் பேசினேன், 2 நாள் தான் காதலிச்சேன், ஆனால் நான் அவ்வளோ தூரம் வாழ்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இன்னொருத்தர் வந்து கேட்பாரு, நீ எப்படி நீ 2 நாளில் வந்து இது மாதிரி உன்னால எல்லாமே பண்ண முடிஞ்சிருமா, இவ்வளோ அனுபவம் கொடுத்துட முடியுமா அப்படின்றத கொஸ்டின் பண்ணுவார். அவருக்கு இதுக்கு ஒன்று தனித்தனியாக விளக்கம் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது ஆனால் இப்போ என் கூட இல்லை, அந்த பெண் இல்லை, அவள் பிரிஞ்சு போயிட்டா, வேற ஒரு ஆள் கூட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வரும். அப்போ இவரும் கொஸ்டின் பண்ணுவார், நீங்கள் ஏன் தேடி போகலாம்ல அந்த பொண்ணை, நீங்கள் அவ்வளோ தூரம் காதலிச்சிங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்கள் விட்டுட்டு இங்கே தனியாக நிற்கிறீங்க, அப்போ உங்கள் காதல் பொய்யானது தானே அப்படின்ற மாதிரி அவர் கொஸ்டின் பண்ணுவார். இவர் மறுபடியும் கரெக்டாக சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, ஒரு மரத்தை உருவாக்கப்படுத்தி சொல்லுவார். மரத்து கீழே ஒரு மரம், பெரிய மரம் இருக்கும், மரத்து மேலே பட்டெல்லாம் இருந்ததுன்னா அந்த செல்ல அரிச்ச மாதிரி சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும். அது வந்து கீழே வந்து பறவை இல்லை கோழி எதனா ஒன்று சாப்பிட்டுனே இருக்கும். அப்படி அந்த ஒரு டைமில் அந்த மரம் வந்து அந்த பட்டை உரிச்சி தனியாக விழும். அந்த விழுற டைமில் அந்த மரத்துலேருந்து வேற எந்த பூச்சியும் வெளில வராது. அந்த டைமில் இங்கே கீழே இருக்கிற பறவைல ஏதோ விலங்கோ ஏதோ அந்த மரத்துக்கு தேவை நிற்குதுன்னா அது வேற இடத்த தேடி போயிடும் அப்படின்ற மாதிரி அது தேடி போயிடுதுல. அப்போ வந்து அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட நான் நிறைய கொடுத்துருந்தேன், என்கிட்ட இல்லாதது வேற யார்கிட்ட இருக்குதுன்ற போது அவள் தேடி போயிட்டா. அதனால நான் என்னுடைய அன்பு என்னுடைய காதல் உண்மையானதுன்றதுனால நான் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க போகிற போக்கில் இருக்கட்டும் என்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த கதையை. அது சொன்னப்போ ஆனால் அவங்களுக்கு வந்து அது அவங்க 2 பேர் டிஸ்கஷனில் அது காதலாக மட்டும்தான் இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் என் பேப்பர் வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ தான் அந்த கிளாஸ் எனக்கு போயினே இருக்கு. அந்த சோஷியல் மூவ்மெண்ட்ன்ற பேப்பர் இப்போ எனக்கு ரொம்ப அதான் உள்ள டீப்பாக எடுத்துன்னு இருக்கிறாங்க கிளாஸை. ஒரு கிளாஸ் போகும்போது அதில் ஒவ்வொரு கேஸ்ட்லையும் சரி இல்லை மதத்தாலையும் சரி ஒவ்வொரு மனுஷன் இப்படி தான் செயல்படுவான், அவனுக்கு இப்படி தான் பேசுவான், அவன் எந்த நேரத்தில் எப்படி பேசுவான்றது தனித்தனியாக சொல்லின்னு இருக்கிறாங்க. அப்போ சொல்லும்போது அந்த டைமில் இந்த கதையும் படிக்கும்போது எப்படி சொல்கிறதுனா, நம்மளால தான் இந்த புக்கே உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த அன்புன்றது எப்படி சொல்லலாம்னா, அவங்க அந்த கதையில எப்படி அவர் சொல்லாமல் இருக்கிறார், கடைசி வரைக்குமே அந்த கதையில சொல்ல மாட்டாங்க நான் எப்படி அந்த பொண்ணை காதலிச்சேன்றதை சொல்லுவோம். ஏன்னா அவரால் சொல்லவே முடியாது. இப்படி நிறைய விதமாக உருவாக்கப்படுத்துறது, நிறைய இதுவாக இப்படி அப்படி இருக்கும், இப்படி போவேன், அப்படி போனேன், அப்படி இருந்தாலும் சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து உண்மையாக டக்குன்னு வெளிப்படுத்த மாட்டார். அது நான் எப்படி சொல்றதுன்னு அவருக்கு இருக்கும், தோணும். அது என்னால் சொல்ல முடியாது. அது கடைசியில் திரை மூடுறதுமே அது சொல்ல முடியாத மாதிரி மூடிடும். ஆனால் என்னுடைய புரிதலுக்கு வந்து அது ரொம்ப தாக்கத்தை கொடுத்தது. அது எப்படின்னா, அப்போ நம்ம எப்படி இப்போ ஒரு மனுஷங்கிட்ட பழகணும், ஒரு ஆளுகிட்ட எப்படி பேசணும், அவங்களுடைய அனுபவத்தை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தது என்ன. ஆனால் நான் அவளுன்றது வந்து ஒரு பொண்ணை நோக்கி தான் அந்த கதை போவோம் அப்படின்ற மாதிரி தான் சூஸ் பண்ணது. ஆனால் நான் அப்படி தான் சூஸ் பண்ணினேன். ஆனால் அது அது கதை சுருக்கமே இதுவாயிடுச்சு. எப்படின்னா, இது அவள் என்ற அவன் பிரதின்ற மாதிரி வந்துதான். அந்த கதை சுருக்கத்தை படிச்ச உடனே நான் கொஞ்சம் அப்செட் ஆனேன். என்னடா இது, நம்ம ஒரு பொண்ணை பற்றி படிக்கணும்னு ஆசைப்பட்டமே, கட்சியில் இது அவனால் மாறிடுச்சே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு துணினே இருந்தது. ஆனால் அது உள்ளே போகும்போது அந்த புதிர் தான் இது. இங்கே எதிர்க்க ஒன்று ஒரு புதிரை வச்சுட்டு உள்ள கரெக்டான ஒரு பாயிண்ட்டு கொடுக்குறதுன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் அது அப்செட் ஆனது. அது உள்ளே போக பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்ததோடு இது பெஸ்ட்டாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குது ஒரு நல்ல விஷயத்த அப்படின்ற மாதிரி உள்ளே இருந்தது நிறையா. எப்படி சொல்கிறதுனா, எனக்கு நிறைய டக்குன்னு சொல்ல வரல. அது என்ன, அந்த அனுபவத்தை வந்து இந்த கதை படித்ததுக்கு இப்போ நான் படிக்கிற பேப்பருக்கு நல்லா சேமாக இருந்தது. அது மட்டும் என்னால் நல்லா உறுதிப்படுத்த முடியுது. ஏன்னா இது அப்போ அவர் அப்போவே அது எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்தா அதை எழுதியிருப்பாங்கன்றது நல்லாவே தெரியுது. இதோட என்னுடைய உரையாடலை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னால் சரியாக சொல்ல முடியல, அதனால தயக்கமாகவே இருக்கு.
அந்த டெக்ஸ்ட் மாதிரியே சொல்லவே முடியலன்னு நாடகத்தை வளர்த்தி உரையாடலை தொடங்கி முடிச்சிருக்கிறாரு. ஆனா இத வந்து நாங்க கெஸ் பண்ணிட்டோம். சாயந்தரம் நாங்க பேசினு சொன்னோம் உங்க பிரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எனக்கு தெரியுது, அது எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்றத. ஏன்னா இந்த நாடகம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு முன்னாடியே. உங்க வழியா என்ன இருக்குன்னு. ஓகேண்ணா, தேங்க்யூ, சூப்பர்.